எந்த ஒரு நிகழ்வையும் கண்ணால் பார்த்து அதை தெளிவாக விவரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. ஆனாலும் பல முறை நாம் இதில் தோற்று போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஏர்போர்ட்டில் தப்பான கேட்டில் உள்ள நுழைஞ்சி தப்பான ஃப்ளைட்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு தவறான நபருக்கு அவருக்கு தெரியக்கூடாத விஷயங்களை நாமளே இமெயில் அனுப்பிட்டு வருத்தப்படுறோம். இது ஏன்னு தெரியுமா? எப்படி தெளிவாக பார்க்கறதுக்கும் தெளிவாக விவரிக்கிறதுக்கும் இயல்பான குணம் நம்மக்கிட்ட இருக்கோ, அதே மாதிரி தெளிவாக தவறு இழைக்கிற குணமும் நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்குது. இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் கண்முன்னே நடக்கிற நிகழ்வுகளில் நாம் பார்க்க விரும்புகிற விஷயத்தை மட்டுமே பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால தான் சிக்கலே உருவாகுது. இந்த மாதிரி நமக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டுமே பார்க்கறது கண்களை மூடிக்கிட்டு நடக்கிறதுக்கு சமம். ஏன்னா கண்களை மூடிக்கிட்டு நடக்கும்போது நமக்கு தேவையான பொருள் காலடியில் கிடந்தா கூட நாம் எடுக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லி எடுத்த எடுப்புலேயே நம்மளோட பார்வை மற்றும் அணுகுமுறையில் உள்ள குறைபாடுகளை புட்டு வைக்கிறது இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புலன் உணர்வை அதிகரித்துக் கொள்ற மூலமா நாம எப்படி பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்ற இந்த புத்தகத்தை அமி இ ஹெர்மன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் வச்சுக்கிற ஒரு அட்வொகேட். ஃபர்ஸ்ட், ஒய் ஃபெயில் டு சி வாட் மீட்ஸ் த ஐ. நம்மளோட கண்ணுக்கு எதிராக தெரிகிற விஷயங்களை பார்க்க தவறுறதுனால நாம் சந்திக்கிற இழப்புகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இதுக்கு நம்மளுடைய பழக்கம், போர் அடிக்கும் குணம், சோம்பேறித்தனம், அப்புறமா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்கிற மனநிலை, இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். நிறைய விஷயங்களை நம்ம கண்களால் பார்க்க முடியும். ஆனால் மிக குறைவான விஷயங்கள் மட்டும்தான் நம்முடைய மூளையை கிரகித்து உபயோகிக்க முடியும். இந்த புக்கோட ஆதார் என்ன சொல்கிறாருன்னா, குற்ற வழக்குகளில் நேரடி சாட்சிகள் அவங்க பார்த்ததை தொகுத்து கூறும்போது கொஞ்சம் தடுமாறுறாங்க. இதை சரி செய்யணும்னா ஒரு ஓவியர் மாதிரி பார்வை நமக்கு வேணும். ஒரு மெடிக்கல் காலேஜில் இதை பற்றின ஒரு ரிசர்ச் நடக்குது. தோல் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு பாதி பேருக்கு ஓவிய ஆராய்ச்சி பற்றிய பயிற்சி அளித்தும் மீதி பேருக்கு அந்த பயிற்சியை அளிக்காமலும் நோயாளியின் நோயை கண்டறிய சொன்னாங்க. இதில் ஓவியக்கலை பயிற்சியை பெற்றவங்க அந்த பயிற்சியை பெறாதவங்களோட 56% அளவுக்கு நோயாளியின் நோயை சரியாக கண்டுபிடிச்சாங்க. இதுதான் நம்ம வெறுமனே ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் ஓவியர் மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சதுக்கான காரணத்தை விளக்குகிறார் இந்த புக்கோட ஆதர். செகண்ட், ட்ரெயின் த பிரெயின். நம்முடைய விழித்திரை நம்முடைய மூளையோட ஒரு அங்கமே தவிர நம்மளோட கண்ணோட ஒரு அங்கம் கிடையாது அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளால் நம்மளோட மூளையை சரியாக புரிஞ்சுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதை சிறந்த முறையில் பயிற்சிவிக்க முடியும் அப்படிங்கிறது நிஜம். என் கூட படித்த ஒரு போலீஸ் நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவின் தீவிரவாத தாக்குதலுக்கு பின் மூளையை பயிற்சிவிக்கிறது அவசியம் எனவும், தீவிரவாத தாக்குதலை நேரில் பார்த்தவங்களுக்கு இது மிகவும் அவசியம் எனவும், இது அவங்களோட பார்வையின் கோணத்தை மாற்றும் அப்படின்னும் என்கிட்ட சொன்னார். இவர் சொல்கிறத கேட்டுட்டு நியூயார்க் நகர டெப்டி கமிஷனர்கிட்ட உங்களோட அதிகாரிகளை எங்களோட ஆர்ட் மியூசியத்துக்கு வர சொல்லுங்கள், நான் பயிற்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயத்தோடு தான் கேட்டேன். இதை கேட்ட உடனே அவர் என்னை திட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு உடனே சரின்னு சொல்லிட்டாரு. இந்த நிமிஷம் தான் தி ஆர்ட் ஆஃப் பெர்செப்ஷன் பிறந்த நிமிஷம். இன்றைக்கி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போலீஸ், FBI, பாதுகாப்பு சார்ந்த துப்பு துலக்கும் அதிகாரிகளுக்கு நான் இதை பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த ஆத்தர். ஒரு முக்கியமான வழக்கில் $100 மில்லியன் சொத்துக்களை கைப்பற்றியதோடு 34 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு அதிகாரி ஒருத்தர் அந்த வழக்கை சிறப்பாக நடத்தி முடிக்க என்னுடைய வகுப்புகள் ரொம்பவும் உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாரு. அன்னிலிருந்து தனியார் நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள், பணியாளர் சங்கங்களும் என்னுடைய வகுப்புகளை விரும்பி கற்க ஆரம்பித்தன. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லாருமே பல சம்பவங்களை நேரில் காணும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏனா தானோன்னு பார்க்காம உன்னிப்பாக பார்க்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்கிறார் அதர். தேர்டு, வேர் இஸ் த சோப் யூ யூஸ் எஸ்டர்டே. ஒரு சூழ்நிலையில் எது முக்கியமோ அதை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த டெரெக் கயாங்கா அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் இருக்கிற பில்டெல்பியாவில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அன்னைக்கு பாத்ரூமில் குளிச்சுட்டு மீதி இருக்கிற சோப்பை அந்த பாத்ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா பாத்ரூமில் புது சோப்பு வச்சுருக்காங்க. அவர் நேராக ரிசப்ஷன் போயிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் யூஸ் பண்ண பழைய சோப்பு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரிசப்ஷனில் இருக்கிறவர், சார் நாங்கள் டெய்லி புது சோப்பு வச்சுருவோம், இது ஃப்ரீ தான், நீங்கள் இதுக்கு தனியாக காசு எதுவும் தர தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பழைய சோப்பை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. அதுக்கு அவர், எங்களோட ஹவுஸ் கீப்பிங் எடுத்துகிட்டு போயிட்டு அதை குப்பையில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அமெரிக்காவில் மொத்தம் எத்தனை ஹோட்டல் இருக்குது, அதில் எத்தனை ரூம் இருக்குது, அதில் எத்தனை பேர் எத்தனை சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குப்பையில் போகிறாங்க அப்படின்னு மனக்கணக்கு போடுறாரு. ஆப்பிரிக்கா திரும்பியதும் கயாங்கோ சோப்பு உற்பத்தியாளரான அவரோட அப்பா கிட்ட இதை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு அவர் அப்பா,
அவங்கக்கிட்ட நிறைய வசதி இருக்குது, இதை விடுப்பா அப்படின்னு சொல்லி இதை விட சொல்கிறாரு. ஆனால் கயாங்காவோட மனசில் இவ்வளோ சோப்பை வீணாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவரோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. இங்கே நம்ம நாட்டில் சோப்பை யூஸ் பண்ணி கை கழுவ முடியாதனால வர நோய்களால் பல ஆயிரம் பேர் இறக்குறாங்க. ஆனால் அங்கே அவ்வளோ சோப்பை வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு விரும்பி போகிறாரு. அந்த காலத்தில் ஆப்பிரிக்காவில் சோப்பு அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமான பொருள். இந்த விஷயத்தில் உருப்படியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் அமெரிக்காவுக்கு போய் அங்கே உள்ள ஹோட்டலில் போயிட்டு எல்லாரும் யூஸ் பண்ண அழுக்கு சோப்பை இவர் கேட்குறாரு. ஆனால் அந்த ஹோட்டலில் உள்ளவங்க இதெல்லாம் அழுக்கு, இதை தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் அந்த அழுக்கை நான் நீக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கேட்டதுனால எல்லா ஹோட்டல்ஸுமே இந்த அழுக்கு சோப்பை அவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ண சோப்பை சுத்தம் செஞ்சு கிருமி நீக்கம் செய்து ரீசைக்கிள் பண்ணி குளோபல் சோப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற திட்டம் மூலமாக ஆப்பிரிக்க மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாரு. 2011ஆம் ஆண்டு வரைக்கும் 100 டன் அளவுக்கு யூஸ் பண்ண சோப்பெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி 32 நாடுகளுக்கு இலவசமாக உயிர்காக்கும் பொருளாக அனுப்பி வச்சிருக்காரு. இவர் செஞ்ச இந்த நல்ல காரியத்துக்காக CNN நிறுவனம் வெளியிடுற ஹீரோஸ் பட்டியலில் இவரும் இடம் பிடிக்கிறாரு. 4th, see with your brain, not your eyes. இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி பெற பலசாலியாவோ, புயல் மாதிரி வேகமாக செயல்படுற நபராகவோ, ஸ்மார்ட்டாவோ, பணக்காரராகவோ, அழகாவோ, அதிர்ஷ்டக்காரராகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பில் கேட்ஸ், ரிச்சர்ட் பிரான்சன் மற்றும் டெரக் கயங்கோ போன்றவர்கள் உலகை சரியான கோணத்தில் பார்த்து செயல்பட்டது மூலமாக தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபித்தவங்க. அதாவது மற்றவங்க பார்க்காத கோணத்தில் உலகத்தை பார்த்து அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கொள்ளும் விஷயங்களை நடைமுறைப்படுத்தினாலே போதும் நாம் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்தை கண்ணால் பார்க்கறது கிடையாது, மூளையால் பார்க்குறோம் அப்படிங்கிறத முதல்ல நமக்கு நாமே தெளிவுபடுத்திக்கிட்டு பார்க்க தொடங்கினாலே வெற்றி நிச்சயம். 5th, லுக் ஹார்ட் அண்ட் வின். ஏற்கனவே தெளிவச்ச பார்வை இருக்கிற நமக்கு இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் கவன சிதறல் அப்படிங்கிறது இன்னும் நம்மளோட நிலைமையை மோசமாக்குது. இதனால் நாம் கவனம் பெற வேண்டியதும் கவனம் பெற முடியாமல் போகுது. எனவே நிறுத்தி நிதானிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. விளக்கங்கள், விவரங்கள், வடிவங்கள் மற்றும் ஒன்றுக்கொன்று இருக்கும் தொடர்புகள் போன்றவற்றை நாம் கண்டுபிடிச்சி மனதில் நிறுத்திக்கொள்ள நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. ஒரு ஓவியத்தை நீண்ட நேரம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வரும். அதே போல் தான் நம் கண்முன்னே நடக்கிற நிகழ்வுகளையும் அதை தீர்க்கமாக உள்வாங்கிக் கொள்ளும் திறனையும் வளர்த்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் சிறப்பான முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்து முன்னேற முடியும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாரு ஆதர். நம்ம கண் முன்னாடி நடக்கிற விஷயங்களை முக்கியமானதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி மதிப்பிடுதல், பகுப்பாய்வு செய்தல், தெளிவாக பேசுதல், பொருத்துதல் அப்படின்னு 4 பிரிவுகளாக பிரித்து சொல்லுது இந்த புத்தகம். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒருவர் பார்க்கும் பார்வையின் கோணமே அவரோட வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்குது. அந்த கோணத்தை எப்படி சிறப்பாக அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி சொல்லும் இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.